ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமா ஷேருஸ் டைரி vlog. இன்றைக்கி ஒரு ஸ்மால் எங்களுடைய கார்டனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அஜ்வைன் ட்ரீ. இது சின்ன குழந்தைங்களுக்கு காஃபுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்னேக் பிளான்ட். இது அலோவேரா. சேம் காஃப் ட்ரீ தான் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் ட்ரீ, காஃப் ட்ரீ, அங்கங்கே டொமேட்டோ ட்ரீ வந்துட்டுருக்கு. இப்போ தான் க்ரீன் சில்லி ட்ரீ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சின்ன கார்டன். அதுதான் ஸ்விம்மிங் பூல் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்காங்க. வெல்கம் டு ரீமா ஷேரு डेली व्लॉग्स. लाइक करो, बोले सब्सक्राइब. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சைக்கிள்ஸ் இருக்க எடுத்துகிட்டு இங்கே பார்க்கிங்கில் இப்போ கொஞ்சம் நேரம் போய் வாக்கிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மினிமம் 5000 to 8000 வரைக்கும் வாக்கிங் பண்ணியே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பாடி ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் போகலாம். Aliza, Aliza baby, hi, hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காச்சும் 3 BHK 2 BHK ரெண்ட் ஆர் சேல்ஸ்க்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி ரீமா ஷேரு டெய்லி vlogsஸை DM பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்மூத்தி தான் பண்ண போகிறோம். இது மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எமர்ஜி ட்ரிங்க்குக்காக வாட்டர் வச்சாச்சு. 6 to 6:30 ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இனிமேல் ஒயிட் சன்னா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சன்னா கிரேவி. சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்:
2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, தேங்காய், ஜீரா, பட்டை, ஏலக்காய், பிளாக் பெப்பர். இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே எங்களுடைய மார்னிங் மேஜிக் ட்ரிங்க் வெயிட் லாஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எழுந்துட்டான். தம்பிக்கு வாட்டர் கொடுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? குட் மார்னிங் அர்மான். அர்மான், வாட்டர். சே குட் மார்னிங். சன்னா கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஞ்சர் கார்லிக் இது கொஞ்சம் ரெட்டான உடனே சன்னாக கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல் நைட் நாங்கள் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியா, சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் எவ்வளோ கம்மியாக சேர்க்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்கலாம், கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது நம்ம மிக்சரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நாம் கிரைண்ட் பண்ணியிருக்க மசாலாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ மிக்ஸ் ஆல்ரெடி. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லித்தர வாங்க ஃப்ரெண்ட். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு கிரைண்ட் அடிச்சுட்டா எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சர் கிரைண்டரில் தண்ணி ஊற்றி அது க்ளீனாக நைஸாக ஒரு ரவுண்ட் போட்டாச்சு ஃப்ரெண்ட். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 to 3 விசில் போட்டு எடுத்தால் நான் என் ஸ்டைலில் சனா குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் அலீசா. குட் மார்னிங். குட் மார்னிங் அர்மன். குட் மார்னிங் அலீசா பாப்பா. என்ன பண்ணுறீங்க அலிசாமா? என்னப்பா
நோ நோ. அலீசா, அர்மான், சே ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னுட்டு காட்டுறேன். ஸ்மூத்தி செய்ய ஃபஸ்ட்டு தேவையானது ஓட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸை தண்ணியில் சோப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 to 3 minutes. இப்போ இதை கொஞ்சோண்டு தண்ணி போட்டு சோப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பனானா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பனானா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஸ்வீட்டு காஃபி டேஸை வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துகிட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்ஸ்க்காக. இப்போ இதில் நம்ம சோப் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது நம்ம ப்ரோட்டீன் பவுடர் லாஸ்ட்டு 2 days பிஃபோர் பண்ண ப்ரோட்டீன் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோட்டீன் பவுடர் ரெசிபி வேணும்னா எங்கள் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்டைலில் ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலைக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வெசல் வாஷிங், கிச்சன் க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் வந்திருக்கு, பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.